தொடர்ந்து இவருடைய அனுபவங்களை பகிர்ந்து வருகின்றார்கள். தமிழ் சிந்துசா ராஜேஸ்வரி டெம்பிளிலிருந்து தூதர் ஸ்ரீதேவி. சந்தோஷம். என் பேர் ஸ்ரீதேவி. நான் பந்திங்கில் இருக்கிறேன். பந்திங்கிலேருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் ராஜராஜேஸ்வரி கோயிலில் தியானத்தை குருவோடு கலந்துக்குவேன். அந்த வர சமயம் பிள்ளைங்களும் கையோடு கூட்டிகிட்டு வந்து அதை முழுமையாக கலந்துக்குவோம். இந்த நிலையில் இருந்த எனக்கு அடுத்து தூதர் பயிற்சி கிடச்சிச்சு. அந்த தூதர் பயிற்சி எடுத்த பிறகு வீட்டில் பிள்ளைங்க எல்லாமே தூதர் பயிற்சி முடிச்சிட்டாங்க. அந்த நிலையில் இருந்த எங்களுக்கு எனக்கு மட்டும் ஈசன் ஒரு சோதனையை கொடுத்தாரு. அது நான் சோதனையாக தான் எடுத்துக்கிட்டேன். வேலையாக அந்த சோதனையில் இருக்கிறப்ப ஒரு நண்பர் ஒருத்தர் இந்த மாதிரி நான் ஒரு பிஸ்னஸில் இருக்கிறதால என்னோடய தொழிலை மேம்படுத்திக்கணும், இன்னும் நிறைய வெற்றி அடையணும் அப்படின்னு ஒரு வேகம் இருந்துச்சு. அந்த வேகத்தில் அந்த மாய வார்த்தைகள் இருக்குல்ல, அது சொல்கிறத அந்த காதில் எடுத்துக்கிட்டு அவங்க சொல்கிறபடி நான் நடந்தேன். ஆனால் நான் தூதர் பயிற்சி எடுத்து குருக்கிட்ட ஒரு கால் பண்ணிவிட்டு, குரு இந்த மாதிரி நான் தூதர் பயிற்சி எடுத்துட்டேன், சக்கரை ஆக்டிவேட் பண்ணிட்டேன், போகிறேன் குரு, இந்த மாதிரிலாம் நான் கால் பண்ணி சொன்னேன்னா போயிட்டு வாமா அப்படின்னுவார். அந்த நிலையில் இருந்த எனக்கு ஈசன் கொடுத்த சோதனை இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருக்கிறேன். அவங்க அந்த 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 பெண்ணு சொன்ன அந்த வேர்ட்ஸு, அந்த மாயை பாருங்கள், அந்த மாய வேர்ட்ஸ் என்னை எந்த டைவர்ட் பண்ணியிருக்கேன், என் மைண்டை அப்படியே ஃபுல்லாக டைவர்ட் பண்ணி நான் ஃபீஸ் கட்டி ஒரு 5 நாள் கோர்ஸ். அது 5 நாள் கோர்ஸில் போயிட்டு அந்த ரூம் அந்த அந்த அது ஒரு ஹால் மாதிரி இருக்கும். அந்த ஹாலில் எல்லோரும் உட்காந்து முழுமையாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, எதுவுமே நம்மளுக்கு போகாது. நம்ம கொஞ்சம் நேரம் கை இப்படி போனால் கூட அவங்க நம்மளை அந்த அந்த நிலையில் இருக்க விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு 5 நாள் தொடர்ந்து எப்படி போனேன்னு எனக்கே தெரியல. அந்த நிலை அந்த அந்த 5 நாள் ஃபுல்லாக அங்கே இருந்துட்டு, அந்த சனிக்கிழமை நான் எப்போவுமே குருவோட கிளாஸை ஒரு நாள் கூட தவறாமல் மிஸ் பண்ணாமல் வந்துடுவேன். ஆனால் அன்றைக்கி நான் அன்றைக்கி அந்த சனிக்கிழமை நான் அங்கே தான் இருக்கிறப்ப, நம்ம இந்த நேரத்தில் இங்கே இருப்போமே, நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு அந்த ஒரு எனக்குள்ள ஒரு எப்படின்னா ஒரு உறுத்தல், நம்ம எப்படி இந்த இடத்துல இங்கே உட்காந்துருக்கோம் ஒரு தூதராக இருந்து அப்படின்ட்டு. ஆனால் என்னோடய மோட்டிவ் அங்கே அவங்க கொடுக்குற டிப்ஸ் நம்ம லைனுக்காக நம்மளோட தொழிலுக்காக அதை பயன்படுத்திக்கணுன்னு தான் போனேன். அந்த 5 நாள் கோர்ஸ் முடிஞ்சிட்ட பிறகு முதல் சனிக்கிழமை அந்த கிளாஸில் இருந்தேன். 2வது சனிக்கிழமை யாருமே பார்க்க பிடிக்கல, யாருக்கிட்டேயும் பேச பிடிக்கல, மூஞ்செல்லாம் கருவடைஞ்சி ஒரு ரூம்குள்ளே நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன். ஆனால் இந்த வேலையில் என்னோடய ஃபேமிலிக்கு, என்னோடய ஹஸ்பண்டுக்கு, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க சொன்ன ஒரே விஷயந்தான், நீ ஏதோ ஒரு தவறான பாதையில் இருக்கிற, குருவை போய் பாரு, குருக்கிட்ட பேசி எல்லாம் சரியாகும் அப்படின்னு. 3வது வாரம் அதான் ஈசனோட சக்தி தெரியுங்களா, அண்டத்தில் இருக்கிற பிரபஞ்ச சக்தி நம்மளுக்குள்ளே இருக்கிறதால தான் இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருக்கிறேன். இதை நான் ரொம்ப இதை ஒரு வருத்தமாக நான் எடுத்துக்கல. ஈசன் என்னைய சோதனை பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல நான் ஜெயிச்சு இந்த இடத்துல நான் நிற்கிறேன். இந்த வேலையில் மகாபிரபு அந்த பரமாத்மாக்கும், நம்மளோட கருணை உள்ளம் கொண்ட குருவுக்கும், நம்ம தூதருக்கும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அது என்ன மொபைல்? டைனமிக் உலகம். அவங்க ஒரு உலகத்தை சொன்னாங்க, டைனமிக் உலகம் சொல்லி அந்த உலகத்துக்கு போக சொன்னாங்க. ஆனால் ஈசன்ட்டு ஒரு உலகத்தை அது அந்த இடத்துல இல்லை. எல்லாம் அப்படியே ஃபுல்லாக டைவர்ட் பண்ணி டைனமிக் உலகம், டைனமிக் வேர்ல்ட் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. இதெல்லாம் ஒரு 2 வார டைமில் எல்லாத்தையும் தூக்கி வீசி திரும்ப 3வது வாரம் நான் குருக்கிட்ட நின்றுட்டேங்க. இதுதான் நான் செஞ்ச
ஒரு பெரிய மாற்றம். ஒரு தூதராக இருந்து திரும்ப உண்மையாக இந்த இடத்துக்கு நான் வந்து முழுமையாக வந்து சேர்ந்துட்டேன். அதுக்கு இந்த வேலையில் நான் கலைவாணி தூதருக்கு கூட ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நான் அந்த 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 இடத்துலேருந்து வெளியே ஆகி கூட என்னோட எப்படின்னா உறக்கத்தில் கூட எனக்கு வந்து நிறைய தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தது. அந்த ஒரு டைம்னு பார்க்க மாட்டேன். விடிய காலையில் 4 மணிக்கு தியானம் பண்ண முடியாது. குரு கூட நான் கால் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இருக்குது குரு அப்படின்ட்டு. ஆனால் குரு அந்த நேரத்தை கூட பார்க்காம நீ தியானம் பண்ணுமான்னு கூட சொல்லியிருக்காரு. அந்த கலைவாணி தூதருக்கும் ரொம்ப நன்றி. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கே ஏதோ ஒரு மெசேஜ் கிடச்ச மாதிரி, ஈசன் கொடுத்த மெசேஜ் மாதிரி எனக்கு கால் பண்ணி என்னைய வந்து சரியான மலையாரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஈசனுக்கும் குருக்கும் எல்லாருக்கும் நன்றி. கணப்பன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அப்பால் இருந்து ஈசன் இந்த ஞானத்தை தருகின்றான். இதைத்தான் நான் முன்கூட்டியே சொல்லுகின்றேன். சிமாலிமா பாடசாலையில் நான் மட்டும் ஞானம் கொடுக்கும் போது வேறு யாரும் மோட்டிவேஷன் என்று கொண்டு போய் வேறு உலகத்துக்கு கொண்டு போனால் பிள்ளைகள் பயில் விட்டுடும் என்று நான் சொன்னவுடன் கோபம் வருகிறது ஆசிரியர்களுக்கு. ஈசன் இன்றைக்கு காட்டியிருக்கின்றான். அதனால் ஒரே ஒரு கிளாஸ் நடத்த வேண்டும். ஈசனுடைய தியானத்தை உலகத்துக்கு கொன்ற சொல்லுகின்றான். நீங்க எந்த ஆன்மீக கடைக்கு போனாலும் முழுமை இல்லை என்பதை காட்டுகின்றான். ஒரே ஒரு உலகம் வேல் என்று சொன்னால் அண்டம் உண்டு, சூரியன் உண்டு, சந்திரன் உண்டு. ஏனையாத பிரிச்சு வத்தி சித்து காட்டி மக்களை உலக சமாதானம் வேல் என்று சொல்லி ஒவ்வொருவரும் துவங்கி கடையை போட்டு வச்சிருக்கிறீர்கள். ஆனால் ஈசன் சூக்குமமா அடிப்பான், சூக்கமமா நெல்லு விளைய எல்லாத்தையும் விளைய வைக்கின்றான். அவனுடைய அடி பெரிய அடி என்று தெரியுமா? அவனிடம் இருந்து தப்ப முடியாது எவரும். அதனால் நீங்கள் ஆசிரியர்களும் பாடசாலைகளும் இனிமேல் மோட்டிவேஷன் டோக்கே இந்த கிளாஸ்களில் வத்திகளோ எந்த ஆன்மீக யோகா எந்ததும் வைக்காமல் இதை மட்டும்தான் ஈசன் உலகத்துக்கு வைக்க வச்சிருக்கின்றான், காட்டுகின்றான். இதை உணரச் சொல்லுகிறேன். சிமாலிமா ஸ்கூல் இல்லை, உலகத்தில் இருக்கும் பாடசாலையில் இதோபதத்தை வைத்து விட்டால் உலகம் தானாக அந்த உலகத்துக்கு போய்விடலாம். அவனுடைய அந்தசாரத்தோடு இணைந்து விடலாம். இமயமலையில் குந்தி இருந்தவன் தூதர் வந்து சொல்லுகின்றேன். ஒரு தூதர் தான் வரவில்லை, எல்லோரும் இப்போ நீங்க தூதர்கள் இங்கே இருந்தும் கணபேர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போறார்கள். இங்க வருவதும் இங்க வந்தாக்களை கூட்டிக் கொண்டு போவார்கள். நம்முடைய சிஷியர்களுக்கு நான் நிறைய சொல்லுவேன். அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பாடம் படிப்பிச்சிருக்கிறார் ஈசன். நான் சொல்லி பார்த்தேன். அதனால் இந்த அம்மாவை கூட்டிக் கொண்டு போய் மாயை சிவன் திருவிளையாடல் காட்டிக் கொண்டு வந்து பேச வச்சிருக்கிறான். இந்த அம்மாவை பெரிய நல்ல தீதராக இருக்கிறார். அவ எல்லா கோயிலையும் போய் திறப்பா, பாடசாலைக்கும் போய் சொல்லி கொடுப்பா. எங்க போகணுமாண்டாலும் ஓடி விடுவா. பந்திங்கியில் நான் போவே இல்லையோ அந்த அம்மா போயிருந்து சொல்லி கொடுப்பா. இது ஈசன் விட மாட்டான். அவ இனிமேல் எந்த தவறுக்கும் ஈசன் விட மாட்டான். ஈசன் இழுத்து கொண்டு வருவான். ஈசன் எங்கேயும் உங்களை விட முடியாது என்றான். நீங்கள் தப்பு பண்ணாமல் ஒரே அடியாக சரணடைய சொல்லுகின்றான். அதனால் தான் ஆன்மீகவாதிகளை கூப்பிடுகிறான் ஈசன். விட்டு விடுங்கள் இந்த விளையாட்டை, இதனால் உலகம் அழிய போது ஒரே உலகமாக இருந்திருப்போம். ஒரு மின்சார கயிறு கீழே, ஒரு பூமிக்கு கீழே பஞ்சபூதத்தோடு இருந்து விடுவோம் என்று சொல்லுகின்றான். இப்ப புரிய சொல்லுகின்றான். இன்றிலிருந்து ஆன்மீகவாதிகளை சரணடைய சொல்லுகின்றான். ஆன்மாவுக்கு சாப்பாடை போட்டுவிட்டு ஆன்மாவை கொலை செய்யக்கூடாது. ஆன்மாவுக்கு நீங்கள் அருள் பெருஞ்சோதியாக இருக்க வேண்டும். கண்ண பாருங்க. ஓம் 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 ஓம். அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி.